அண்மை செய்தி. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று 5ஆம் கட்ட மக்களவை தேர்தலானது நடைபெற்று வருகிறது. இதில் 9 மணி நிலவரமானது வெளியாக இருக்கிறது. 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குப்பதிவானது நடைபெற்றிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த வாக்கு சதவிகிதமானது கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது உயர்ந்திருக்கிறதா? அது குறித்து அதாவது 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய 5ஆம் கட்ட தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் 8.86%, மகாராஷ்டிராவில் 6.63%, மேற்கு வங்கத்தில் 15.35%, ஒடிசாவில் 6.87%, ஜார்க்கண்டில் 11.68%, ஜம்மு காஷ்மீரில் 7.63%, லடாக் அதாவது யூனியன் பிரதேசமான லடாக்கை பொறுத்தவரை 10.51% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நீங்க ட்ரெண்டை பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு கட்ட தேர்தலிலும் கூட எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடும்போது மகாராஷ்டிராவில் தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது குறைவாகவே இருந்து வருகின்றது. மேற்கு வங்கமாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வாக்குப்பதிவு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மகாராஷ்டிராவில் மட்டும் தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது குறைவாகவே இருந்து வரும். அதே ட்ரெண்டு தற்போது 5ஆம் கட்ட தேர்தலிலும் எதிரொலிக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்றைக்கு 13 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இன்றையோடு 5ஆம் கட்ட தேர்தலோடு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இருப்பினும் அங்கு தொடர்ந்து வாக்குப்பதிவு குறைவாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு 4 கட்ட தேர்தலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இதுவரை 45 கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இன்றைக்கு மட்டுமே மொத்தம் சுமார் 8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். எனவே இன்றைக்கு 5ஆம் கட்ட தேர்தலில் கணிசமான அளவு வாக்கு சதவீதம் உயர்ந்தால் இந்த தேர்தலோடு சேர்த்து 50 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்க கூடும். ஒருவேளை அதில் குறைவு ஏற்பட்டால் 50 கோடிக்கும் குறைவாகவே அந்த வாக்காளர்கள் வாக்களித்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ட்ரெண்ட் இப்படியே தொடர்கிறதா அல்லது முன்னேறுகிறதா அல்லது பின்னேற்றம் அடைகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.